இந்த வீடியோவில் இந்த ஒயர் கூடையோட அடிபாகம் மட்டும்தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒயர் வந்து ஒரு ரோலை விட கொஞ்சம் கம்மி பிடி போடுறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். அதனால் 4 அடியும் இவ்வளவும் வச்சு கட் பண்ணுறேன். இது வந்து மணி கொஞ்சம் இருக்குது க்ரீன் கலரு, அதை வச்சு போடலான்னு. இந்த மாதிரி எல்லா ஒயரையும் அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ரெண்டாக மடித்த அளவுக்கு ரன்னிங் ஒயரும் மடிக்கணும். ரன்னிங் ஒயரும் இதே அளவு பாருங்கள் மடிச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். போட்டுட்டு இந்த ஜாயின் பண்ண ஒயர் 2 முனையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஒரு பக்கம் அதிகமாக போகும், ஒரு பக்கம் கம்மியாக போகும். இப்போ இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இந்த பக்கம் அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஆகும். நாம் நீ என்ன தான் ரெண்டும் ஒரே அளவாக வச்சு மடித்து டைட்டாக போட்டால் கூட அது முன்னமாக தான் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா தான் கரெக்டாக வரும். அப்பவும் பாருங்கள். இப்போ எந்த பக்கம்னா இதில் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் இப்போது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வரணும். இந்த 2 ஒயரும் வந்து முதல் ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணும். இந்த ஒயர் மட்டும் இது ஈக்குவலாக இருக்கட்டும், மிச்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி போடலான்னு. அது போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக தான் வச்சு போடுறேன். அப்பவும் வந்து முன்ன பின்ன டைட்டாக இழுத்து பிடிச்சி போட்டால் கூட என்ன தான் பண்ணாலும் அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது, அந்த பக்கம் அதிகமாக இருக்குது. மேலே இழுத்து சரி பண்ணி ஜாயின் பண்ணணும். இந்த பக்கம் அதிகமாகிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிறேன். 17 ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை அதே அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த வரிசையில் ஜாயின் பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து நான் ஒயரை விடலான்னு இருக்கேன். 9 வரிசை அடி போடலான்ட்டு. அதனால் வந்து
இந்த அளவுக்கு ஒயரு, ஏன்னா மணி ஒயர் கூடன்றதுனால இந்த அளவு சாதாவாக இருந்தால் இன்னும் கூட தள்ளி விடலாம். இந்த அளவுக்கு ஒயரை விட்டுட்டு அடுத்த வரிசையில் ரன்னிங் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போது ஒயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை. ஜாயின் பண்ணுற ஒயர் மட்டும்தான் ஈடுந்தாத்தியமாக இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கணும்னு. ரெண்டாவது வரிசையில் அப்படியே போட்டுக்கினே வர வேண்டியது தான், ஈஸியாக இருக்கும். அடி போடும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். மேலே போடும்போது தான் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அப்படியே போட்டுக்கினே வர வேண்டியது. நல்லா டைட்டாக இழுத்து போடணும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் நீங்கள் இந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணலாம். அடுத்த வரிசையெல்லாம் இந்த அளவு தான் எடுக்கணும். இந்த அளவு எடுக்க வேண்டியதில்லை. இது சென்டராக முடிச்சு போட்டு அப்போ தான் ஒரே சைடில் போட்டுருவோம். அந்த முடிச்சு இருந்துச்சுன்னா கரெக்டாக ரெண்டு சைட்லேயும் இந்த பக்கம் 4 வரிசை, இந்த பக்கம் 4 வரிசை, இது ஒரு வரிசை, 9 வரிசை வந்து போடணும். அடுத்து நம்ம ஒரே பக்கம் போட்டாலும், ஏன்னா சென்டர் பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும், ஒரே பக்கம் போட்டாலும் சரி, திருப்பி போட்டாலும் நம்ம விருப்பம்தான். இது அளவு வச்சு சென்டர் பாயிண்ட்டை விட்டுட்டு இன்னொரு அளவு வச்சேன் இல்லையா, அந்த அளவு வச்சு போடணும். அடி போடும்போது மட்டும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ 3வது வரிசை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
இந்த அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு 4வது வரிசை ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை பிரகாரம் போடலாம். இல்லை ஒரே பக்கம் போட்டாலும் சரி, மாற்றி மாற்றி போட்டாலும் சரி, சென்டர் பாயிண்ட்டு வச்சு போட்டோம்னா ஒரு பக்கம் ஒயர் அதிகமாகவும் ஒரு பக்கம் ஒயரு கம்மியாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்த வரிசை இந்த மாதிரி மொத்தம் 9 வரிசை போட்டுட்டு அடி போட்ட உடனே நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஒம்பது வரிசை அடி போட்டுட்டேன் பாருங்கள். இது வந்து 17 ஒயர் ஜாயின் பண்ணேன், அது கம்மியாக தெரியுது. அதனால் திருப்பி இந்த பக்கம் ஒரு ஒயர் அந்த பக்கம் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஒயர் வந்து அளவு எடுக்க தேவையில்லை. இப்போ பக்கத்தில் போட்டோம் இல்லையா, அந்த அளவு வச்சு அப்படியே போட்டுக்கினே வரலாம் அப்படின்னு. பத்தொம்பதாக இருக்கட்டும், ரொம்ப சின்னதாக தெரியுது. இப்போ ரன்னிங் ஒயரை அந்த அளவு வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு 9 நாட்டையும் போட்டுட்டு திருப்பி கீழே எவ்வளோ ஒயர் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல கட் பண்ணிக்கணும்னா சரியாக போயிடும். திருப்பி நீ அளவு எடுத்து ஒயரை கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு ஒன்றும் ஜாயின் பண்ணிடலாம். போட்டாச்சு. இது இந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பக்கம் போட்டோம் இல்லையா, இப்போ இந்த பக்கம் போடணும். அதே போல் ஒயரை அளவு பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளவு வச்சு போட்டுக்கணும். அடி போட்டதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணி மேல் பாகம் போடுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 9 நாட்டும் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிப்போம்.
இப்போ கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஒயர் ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணதுனால அடி கரெக்டாக அகலமாக வந்துருக்கு. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு மேலே போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.